ஒரு நாள் கடவுள் ஆபிராமிடம் பேசினார். கடவுள், ஆபிராமே, இங்கே நான் இருக்கிறேன், ஆண்டவரே. கடவுள், உன் மகன் ஈசாக்கை நீ மிகவும் நேசிக்கிறாயே, அவனை எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நான் உனக்கு காட்டும் மலையில் அவனை முழுகாயா கோடு. இது கேட்டதும் ஆபிரகாம் சோகமாயிருந்தாலும் கடவுளின் வார்த்தையை கீழ்ப்படிய முடிவு செய்தார். அவர் காலையிலே எழுந்து கழுதையை தயாராக்கினார். தன் மகன் இசாக்கையும் 2 வேலைக்காரர்களையும் சூட்டிட்டு பயணமானார். 3 நாள் பயணித்த பின் அவர் அந்த மலையை தூரத்தில் பார்த்தார். ஆபிரகாம் வேலைக்காரர்களிடம், நீங்க இங்கேயே இருங்க, நான் என் மகனுடன் வணங்கிட்டு திரும்பி வருகிறோம். அவர் மரங்களை இசாக்கின் மீது தூக்க சொன்னார். தாம் கையில் நெருப்பும் கத்தியும் எடுத்துட்டார். இசாக்கு, அப்பா, நம்மிடம் மரமும் நெருப்பும் இருக்கின்றன, ஆனா பரியா கொடு வேண்டிய ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம், என் பிள்ளையே, தேவன் தாமாகவே பரியா ஏற்பாடு செய்வார். அவர் அந்த இடத்துக்கு வந்தபின் ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்தார், மரங்களை வைத்தார். ஈசாக்க மெம்மையா கட்டினார். தன் மகனை பலியா செய்ய போன போது ஒரு தேவதூதர் சொன்னார், ஆபிரகாமே, மகனிடம் கை வைக்காதே, நீ தேவனை நம்புகிறாய் என்பதை நன்றா காட்டினாய், உன் மகனையும் தர தயாரானாய். அதே நேரத்தில் ஒரு வெள்ளாடு அருகிலே மரக்கிளைகளில் சிக்கியிருந்தது. ஆபிரகாம் இசாக்கு பதிலா அந்த வெள்ளாட்டை பரியா கொடுத்தார். அந்த இடத்துக்கு அவர் பெயர் வைத்தார், யெகோவாயிரே, தேவன் ஏற்பாடுகிறார். ஆபிரகாமே, நீ தேவனை முழுமையா நம்பினக்காக உன் சந்ததிகள் விண்மீன்களையும் கடற்கரை மணலையும் போல பெருகுவார்கள். உன் வழியா எல்லா நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படும். இக்கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவனை முழுமையா நம்பும் மனதை வைத்திருக்க வேண்டும். கடவுள் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான ஏற்பாடுகளை செய்கிறார். சிறுவர்கள் செய்ய சூடியது, இந்த கதையை படம் போல் வரைந்து பார்த்துக்கொள்ளலாம். கதையை வீட்டில் முறைப்படுத்தி எனாக்ட் செய்யலாம். யெகோவா இரே என்ன வார்த்தையின் அத்தனை மனப்பாடம் செய்யலாம்.